ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் கிர்னி பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நம்ம ஹெல்தியான ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்மேட் கிர்னி பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிர்னி பழம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ரெண்டுத்துக்குமே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பல்ப் எல்லாமே தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பல்ப் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டைரெக்டாக மிக்சரில் எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ஜூஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை இப்போ நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம மீதி ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணியில் 1/2 hour ஊற வைக்கணும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம் டைரெக்டாக. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேக விடலாம். நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நீங்கள் ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா இதில் நம்ம 1/2 liter மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் மில்க் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மில்க் பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே ஸ்டவ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைன்னா அது கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிடும். இப்போ இதுலேயே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர், சுகர் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 to 4 minutes நல்லா வேக விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாய் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த மில்க்கு கம்ப்ளீட்டாக நம்ம கூல் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கூட திக் கன்சிஸ்டன்சியாக மாறும். இப்போ இது நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச கிர்னி பழம் ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம ஊற வச்சிருந்த சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ட்ரை ஃப்ரூட்ஸ் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே மஸ்க் மெலான் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஜூஸஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பாடியும் ஹைட்ரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.